Hi guys, welcome back to a new video. Sanju Samson and Shivam Dubey World Cup winning place அவங்களோட day 1 practice at Chepaukல என்ன பண்ணியிருக்காங்கன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் கிரிக்பஸ்ல மேட்ச் ஷாட் பற்றி ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம வீடியோக்கு லைக் தட்டிட்டு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு இது ஆல் இம்பார்ட்டன்ட் டே. நம்ம சிஎஸ்கே அவங்களோட ப்ரீ சீசன் ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதாவது ரோர் ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறாங்க Chepaukல. ஸோ ஈவெண்ட் வந்து 4 PM ஸ்டார்ட் ஆக போது டில் 9 or 10 PM கூட போகலாம். இந்த ஈவெண்ட்டோட டிக்கெட் ஸ்டில் டிஸ்ட்ரிக்ட் ஆப்ல அவைலபிளாக இருக்குது. 3000 rupees டிக்கெட்ஸ்லாம் ஐ திங்க் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்கேஸ் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. ஏஆர் ரஹ்மான் அண்ட் அதர் ரேப்பர்ஸை தொடர்ந்து இப்போ ஆர்ஜே பாலாஜியுமே கன்ஃபார்ம் ஆகியிருக்காருன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே ரீசெண்டாக ஒரு சில் அவுட் இமேஜை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சில் அவுட் இமேஜை பார்க்குறப்போ கிளியராக தெரியுது ஆர்ஜே பாலாஜி தானே. FGH இந்த 3 ஸ்டாண்டையுமே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரீசன் இப்போ தெரிய வந்திருக்கு. ஸ்டேஜ் வந்து அதுக்கு முன்னாடி தான் வந்து செட் பண்ண போகிறாங்க. அதாவது பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜ். ஏஆர் ரஹ்மான் அண்ட் அதர் ரேப்பர்ஸ்லாம் அங்கே தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அண்ட் மேபி அங்கே தான் வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து பேசக்கூட செய்யலாம். அண்ட் பார்த்திவ் பட்டேலுமே இந்த ரோர் ஈவெண்ட் அட்டென்ட் பண்ண போகிறதா இப்போ ஒரு செய்தி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அவர் ஜிடியோட மேனேஜ்மெண்ட் சைடில் இருக்காரு. அண்ட் எதுக்காக அவர் வராருன்னு கேட்பீங்க. 2008 நம்ம இனாகரல் எடிஷனில் வந்து பார்த்திவ் பட்டேல் தான் நம்ம சிஎஸ்கே ஓப்பனராக இருந்தார். சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண ஒரு வீடியோவில் மேத்யூ ஹெடன் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. மீ எம்ஜே அண்ட் பிபி வில் டூ த ஓப்பனிங்னு. எம்ஜே அஃப்கோர்ஸ் வந்து முரளி விஜய், பிபின்றது வந்து வேற யாருமே இருக்க முடியாது. அஃப்கோர்ஸ் பார்த்திவ் பட்டேல் தான் அது. இப்போ மேட்ச் ஷாட் பற்றி பார்த்தலாம். டியூ டு ஃப்ராக்சர் தம் இந்த சீசனோட இனிஷியல் கேம்ஸை மிஸ் அவுட் பண்ண போறாருன்னு இப்போ கிரிக்பஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. as we told previously அவரோட அரைவலில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அவர் சீசனுக்கு முன்னாடியே வந்து சிஎஸ்கே கேம்பை ஜாயின் பண்ணிடுவாரு. இப்போ நாட் ராங் அவர் ஆல்ரெடி இந்தியாவுக்கு கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். நிறைய ஃபேன்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா மேட்ச் ஆட்டோ சீசன்லேருந்து ரூல் அவுட் பண்ணிட்டு அவருக்கு பதிலாக ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டரை கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. டெஃபினட்டாக சிஎஸ்கே ஒரு பிளானோட தான் மேட்ச் ஆட்டோ பிக் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ ஈஸியாக தே வில் நாட் லெட் கோ ஆஃப் ஹிம். அவர் வரத்துக்கு வெறும் 1% சான்ஸ் இருக்குன்னு சொன்னால் கூட சிஎஸ்கே அவரை கொண்டு வரத்துக்கு தான் பார்ப்பாங்க. அதனால ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற அந்த பேச்சு இப்போதைக்கு தேவை கிடையாது. சவுத் ஆப்பிரிக்கா vs நியூசிலாந்து T20 சீரிஸ்ல இப்போ ஒரு பெரிய அதிர்ச்சி. செகண்ட் T20 மேட்ச்ல ஓட்னில் பாட்மேன் பிளே பண்ணல. இதற்கு ஃபர்ஸ்ட் T20ல எக்ஸ்ட்ராடினரியா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 3 ஓவர்ஸ்ல 22 ரன்ஸ் கன்சீட் பண்ணி 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்கானமி ரேட் 7.3 தான். ஒரு சில ஃபேன்ஸ்ல என்ன சொல்ல வராங்கன்னா பாட்மேன் ஆல்ரெடி இந்தியாவுக்கு கிளம்பிட்டாரு. அவர் ஏதோ ஒரு டீமை ஜாயின் பண்றதுக்காக தான் இந்த செகண்ட் T20 மேட்ச்ல பிளே பண்ணலன்னு சொல்ல வராங்க. இன்கேஸ் பாட்மேன் இந்த சீரிஸ்ல இருந்து ரூல் அவுட் ஆகிறாருன்னா அப்ப கண்டிப்பா கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்கா அதை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு பிரஸ் ரிலீஸ் மேக் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போதைக்கு எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வராததுனால ஐ எம் நாட் ஷூர் அவர் வந்து ஐபிஎல்ல ஜாயின் பண்றதுக்காக தான் இப்போ இந்த மேட்சை பிளே பண்ணலையான்னு. ஆனா கண்டிப்பா பேக்ரவுண்ட்ல சம்திங் இஸ் ஹேப்பனிங். ஏதாவது ஒரு டீம் கண்டிப்பா அப்ரோச் பண்ணியிருப்பாங்க நான் நம்புறேன். ஆர்ஆர் டீம் எனக்கு இருக்காதுன்னு தான் தோணுது. நிறைய பேர் ஆர்ஆர்னு ஃபீல் பண்றீங்க. ஆர்ஆர் வந்து ஓட்னில் பாட்மேனை சைன் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஸ்பென்சர் ஜான்சனை சைன் பண்ணுவோம் சொல்ல வராங்க. பாட்மேன் ஏன் அவங்க போக மாட்டாங்கன்னா அவங்க கிட்ட ஆல்ரெடி 4 ஓவர்சீஸ் பேசஸ் இருக்காங்க. ஆர்ச்சர், பர்கர், மில்னி, மஃபாக்கா. அதனால ஆர்ஆருக்கு ஓட்னில் பாட்மேனோட நெசசிட்டி கிடையாது. ஸோ அவர் சைன் பண்ணுறதுக்கான ஒரு வேலிட் ரீசனே கிடையாதுன்னு சொல்ல வர. இன்னொரு ஆங்கிள்லேருந்து ஃபேன்ஸ்ல என்ன யோசிச்சாங்கன்னா ஆடம் மில்னி இன்ஜுரினால ரூல்ட் அவுட் ஆக போறாரு. ஸோ அவருக்கு பதிலாக தான் பாட்மேனை கொண்டு வர போறாங்க. சாம் கனுக்கு பதிலாக மேபி வேற ஒரு பிளேயருக்கு போவாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருந்த மக்கள் கொஞ்சம் ஆர்ஆரோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர் ஹேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆடம் மில்னி இப்போ ஆர்ஆர் கேம்ப்ல தான் இருக்காரு. அண்ட் இந்த போட்டோ லிங்க் கூட பார்க்கலாம். ஆடம் மில்னி ரொம்ப ஃபிட்டா சூப்பரா இருக்காரு. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் அவருக்கு கிடையாது. மேபி ஆர்ஆர் எப்படி யோசிப்பாங்கன்னா மில்னி ஃபிட்டா இருந்தாலுமே அவர் வந்து கண்டிப்பா இன்ஜுரி ப்ரோன்ஸ். அதனால 2 மேட்ச் அவர் தாண்டதே பெரிய விஷயம். அவர் எம்எல்சியில் ஃபுல் சீசன் டிஎஸ்கேக்காக ப்ளே பண்ணப்பே ஐ வாஸ் வெரி ஷாக்டு. பட் ஆஸ் ஆஃப் நோ ஆர்ஆரோட ஸ்குவாட்லேருந்து சாம் கரன் மட்டும் தான் ரூல்ட் அவுட் ஆகியிருக்கிறதுனால அவருக்கு பதிலாக ஒரு ஆல்ரவுண்டருக்கு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ மேபி ஜேம்ஸ் கோல்ஸ் மாதிரி பிளேயரை எதிர்பார்க்கலாம். பாட்மேனுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ பாட்மேன் ஸ்டில் ஃப்ரீயாக தான் இருக்காரு. சிஎஸ்கே கண்டிப்பாக அவர் அப்ரோச் பண்ணாங்கன்னா சைன் பண்ணிக்க முடியும். தென் கேகேஆர் பற்றி ஒரு சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா மிட் ஆஃப் ஏப்ரலில் தான் ஜாயின் பண்ண போகிறதா இப்போ கேகேஆரோட ஹெட் கோச் அபிஷேக் நாயர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் கேகேஆரோட நியூ ட்ரைனிங் கிட் மஜாவா இருக்கு. லைட் பர்பிளோட போயிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் கேகேஆர் ஒரு இன்ட்ரா ஸ்குவாட் பிராக்டிஸ் மேட்சுமே ப்ளே பண்ணியிருக்காங்க. நேற்றுக்கு அவங்க யூடியூப் சேனலில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 hours லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. சூப்பராக கமெண்ட்ரியோட அந்த ஸ்கோர் கார்டோட எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரொஃபஷனல் மேட்ச் பார்த்த ஃபீலிங் இருந்துச்சு. இந்த மேட்சோட ஸ்டார்னா அது அங்கிரிஷ் ரகுவன்ஷி தான். 55 பால் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சிஎஸ்கே அதிகமாக ப்ராக்டிஸ் செஷன் வீடியோஸாக ரிலீஸ் பண்ணுறாங்களே தவிர ப்ராப்பராக ஒரு லைவ் கண்டக்ட் பண்ண மாதிரியே தெரியல. அட்லீஸ்ட் ரோர் ஈவெண்ட் எதாவது டெலிகாஸ்ட் பண்ணுங்கப்பா. நிறைய ஃபேன்ஸோட ரெக்வஸ்ட் அதுவாக தான் இருக்குது. ஸோ ஸ்டேடியம் வரவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. அதிகமாக லைவாக தான் வாட்ச் பண்ணணும்னு விரும்புவாங்க. ஸோ அதனால கண்டிப்பாக லைவ் பண்ணுங்க. அங்கே ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு இப்போதைக்கு எந்தெந்த பிளேஸ்ல என்ஓசி கொடுத்துருக்காங்கன்னு ஒரு பிரஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா துஷ்மந்த் சமீரா, பத்தும் நெசங்கா அண்ட் கமிந்தோ மெண்டிஸ் இந்த 3 பேருமே பிசிக்கல் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணதுனால இப்போ அவங்களுக்கு என்ஓசி இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி பேசர் நுவான் துஷாரா அவரோட பிசிக்கல் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஸ்டில் அவருக்கு ரிசல்ட் வராததுனால அவருக்கு இன்னும் என்ஓசி இஷ்யூ ஆகல. தென் எல்எஸ்ஜியோட வனிந்தோ சரங்கா, எஸ்ஆர்எச்சோட ஈஷான் மலிங்கா அண்ட் கேகேஆரோட மதிஷா பத்திரனா இந்த 3 பேருமே வந்து இன்ஜுரியில கரண்டா இருக்காங்க. ரீயா ப்ராசஸ்ல இருக்காங்க. இவங்க 3 பேருமே என்ஓசிக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் அவங்க வந்து பிசிக்கல் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் வந்து அண்டர்கோ பண்ணாததுனால ஸ்டில் என்ஓசி
என்ஓசி இஷ்யூ ஆகல. இவங்க 3 பேருமே ஐபிஎல்லோட இனிஷியல் கேம்ஸை மிஸ் அவுட் பண்ண போறாங்கன்னு கிரிக்பஸ்ல ஆல்ரெடி கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. எம்எல்சி 2026ஓட அஃபிஷியல் ஷெட்யூல் இப்போ ரிலீஸ் ஆகிருச்சு. ஜூன் 19லேருந்து ஜூலை 19 வரைக்கும் ரன் ஆக போகுது. நம்மளோட முதல் மேட்ச் அகைன்ஸ்ட் சியாட்டில் ஆர்கஸ் 6 AM இந்த மேட்ச் நடக்க போகுது. 3 வென்யூஸ்ல இந்த எம்எல்சி சீசன் நடக்க போகுது. கிராண்ட் பிரேர் இன் டெக்சஸ், ஓக்லாண்ட் கொலிசியம் இன் கலிஃபோர்னியா அண்ட் லாஸ்டா பொமோனா ஃபேர்ப்ளெக்ஸ். இப்போ சிஎஸ்கேட பிராக்டிஸ் செஷன் பத்தி பார்த்துடலாம். ஜேமி ஓடனுக்கு ஒரு லாங் ஃபிளைட் இருந்ததுனால ஸ்டில் அவர் வந்து பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணல. அவர் சிஎஸ்கே கேம்பை வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. பட் இன்னும் அவர் வந்து பிராக்டிஸ்ல ஸ்பாட் பண்ண முடியல. நம்மளோட இன்னொரு ஓவர்சீஸ் பிளேயர் நூர் அஹமத் கேம்பை ஜாயின் பண்ணிட்டாரு இல்லையா, அவர் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் சென்டர் நாவலூர்ல பிராக்டிஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ ரீசெண்டாக சிஎஸ்கே அங்கே ஒரு மேட்ச் சிமுலேஷன் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. சஞ்சோட டே 1 பிராக்டிஸ் கேம்ப்ல எடுத்து ஒரு சில ஸ்னாப்ஸ்லாம் இங்கே நீங்கள் பார்க்கலாம். நியூ பிராக்டிஸ் ட்ரெஸ்ஸில் சூப்பராக இருக்காரு. என்னால் ஸ்டில் நம்பவே முடியல சந்து சாம்சன் சிஎஸ்கேவை ஜாயின் பண்ணிட்டாருன்னு. ஒரு 6 to 7 months பேக் எங்கிட்ட சந்து சாம்சன் சிஎஸ்கேவை ஜாயின் பண்ண போறாரான்னு கேட்டிங்கன்னா நான் ஸ்ட்ரைட்டாகவே நோன்னு சொல்லியிருப்பேன். அந்த டைமில் அந்த டாக்ஸ்லாம் ஆரம்பிச்சப்போ நான் சொல்ல வரேன். பட் இப்போ என்னன்னா வந்து சந்து சாம்சன் சிஎஸ்கேக்காக ப்ளே பண்ண போறாருங்கிறது கன்ஃபார்ம் ஆகி அவர் கேம்பையே ஜாயின் பண்ணிட்டாரு. டே 1 ஆஃப் பிராக்டிஸ் கேம்ப்ன்றதுனால லைட்டர் செஷன்ஸில் தான் இன்வால்வ் ஆகியிருக்காரு. நம்ம ட்ரெயினர் கிரெகரி கிங்கோட ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண முடியல 2 நெட் பவுலர்ஸ் நம்மளால் ஸ்பாட் பண்ண முடியுது. குல்தீப் யாதவ் ஃபார்மர் டீம்மேட் ஆஃப் சந்து சாம்சன் ஆர்ஆர்க்காக இவர் ப்ளே பண்ணியிருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் பேசர் தான் இவர். சிஎஸ்கே அந்த லவ் ஃபார் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் என்றைக்குமே அழியாது. குல்தீப் யாதவுக்கு பக்கத்தில் இருக்கிற சிங் யாருன்னு சத்தியமாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. சஞ்சுவை பற்றி பார்த்தாச்சு. அப்படியே டூபே பற்றி பார்த்துருவோமா. ஸோ டூபே வந்து ஃப்ளைட்டில் தாங்க இங்கே சென்னையில் லேண்ட் ஆகியிருக்காரு. அவர் ட்ரெயின்லலாம் வரல அப்படின்னு நம்ம அறிந்த ஸ்ரீகாந்த் ஃபர்ஸ்டே கலாய்ச்சி விட்டார். ஸோ அசியால் T20 வேர்ல்ட் கப் முடிஞ்சதுக்கு அப்புறமா அகமதாபாத்லேருந்து மும்பைக்கு ட்ரெயின்லேயே வந்து ஷிவம் டூபே அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. டூபே கிரேட் டச்சில் தெரிகிறாரு. டே 1 ஆஃப் ப்ராக்டிஸ்லேயே லாங் சிக்ஸஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கிறதா அனிருத்தா ஸ்ரீகாந்த் வந்து சொல்லியிருக்காரு. டூபேயோட T20 வேர்ல்ட் கப் ஃபார்ம் அப்படிங்கிற ரிஃப்ளெக்ட் ஆகுது. அலாங் சைட் தோனி நம்ம டூபே வந்து நெட்ஸில் பேட் பண்ணியிருக்காரு. சரி ஓகே கேஸ், இதன் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோக்கு ஹைப் பண்ணிட்டு போயிருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதற்கும் பீஷியஸ் பாய்.